முக்கிய செய்தி. கோவை ஈஷா யோகா மையத்தில் காவல்துறையினர் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்மையத்தில் உள்ள தனது 2 மகள்களை சந்திக்க அனுமதி மறுப்பதாக காமராஜ் என்பவர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கிணங்க போலீசாரும் அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருவதாக அண்மை செய்தியை பார்க்க முடிகிறது. காவல்துறையினர் விசாரணைக்காக உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகின்றோம். கோவை ஈஷா யோகா மையத்தில் காவல்துறையினர் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். யோகா மையத்தில் உள்ள தனது 2 மகள்களை சந்திக்க அனுமதி மறுப்பதாக காமராஜ் என்பவர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுக்கிணங்க போலீசாரும் அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர். யோகா மையத்தில் உள்ள தனது 2 மகள்களை சந்திக்க அனுமதி மறுப்பதாக காமராஜ் என்பவர் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கிணங்க போலீசாரும் அதிகாரிகளும் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஈஷா யோகா மையத்தில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டிருக்கின்றனர். தொடர்பான அண்மை விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மார்டின் ராஜா. மார்டின் ராஜா, விவரம் சொல்லுங்க. வணக்கம். கோவை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்திருக்கிறது ஈஷா யோகா மையம். இந்த ஈஷா யோகா மையத்தில் பல்வேறு குற்றச் சம்பவங்கள் நடைபெறுவதாகவும் பலவிதமான சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதாக கோவையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்தார். அந்த வழக்கிலே அவரது 2 மகள்களும் அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு எந்த விதமான அவரோட மன ஒத்துழைப்பு இன்றி மயக்க மருந்து போன்று ஏதோ ஒரு பொருளை கொடுத்து அவர்கள் மயக்கமடைய செய்து அங்கே தங்க வைக்கப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இதே போல தனது மகள்களைப் போல ஏராளமான பெண்கள், இளம் பெண்கள் திருமணம் செய்ய விடாமல் தடுத்து அங்கே ஈஷா யோகா மையத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். அதே போல கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஈஷா யோகா மையத்தை சேர்ந்த ஒரு மருத்துவர் மீது சிறுமிகளிடம் பாலியல் தொந்தரவு செய்ததாக அங்கே வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இதே போன்று பலவிதமான சட்டவிரோத செயல்களும் ஒழுங்கீனங்களும் அங்கே நடைபெறுகிறது. எனவே இதனை விசாரிக்க வேண்டும் என்று அவர் இந்த மனுவிலை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இதற்கிடையே சென்னையில் நடைபெற்ற விசாரணையில் ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் மற்றும் அவரது மனைவி தனித்தனியாகவும் அதே போல அவரது மகள்கள் 2 மகள்களையும் தனித்தனியாக நீதிபதிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணை அடிப்படையிலே ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜர் வைத்த வாதத்தின் அடிப்படை முகாந்திரம் இருப்பதாக அவர்கள் கருதினார்கள். எனவே கோவையில் இருக்கக்கூடிய கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் இணைந்து கோவையில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையத்தில் நேரடியாக சென்று ஆய்வு நடத்தப்படியும் அங்கே சட்டவிரோத செயல்கள் எதுவும் பதிவாகி இருக்கிறதா என்பது குறித்து விசாரணை நடத்துமாறு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதன் அடிப்படையிலே இன்று கோவை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையிலும் சமூக நலத்துறை அதிகாரிகளும் இன்று காலை ஈஷா யோகா மையத்திற்கு தற்சமயம் அங்கே சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அதே போல ஈஷா யோகா மையம் மீது வேறு ஏதேனும் குற்ற வழக்குகள் அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் பதிவாகி இருக்கிறதா என்பது குறித்த புள்ளி விவரங்களையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும்படி அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன் பேரிலே ஈஷா யோகா மையம் மீது வேற ஏதும் புகார்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, வேற குற்ற பின்னணிகள் என்ன இருக்கிறது என்பது குறித்தும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். உங்கள் விவரங்களுக்கு நன்றி மார்டின் ராஜா.